உளவியல் ஆரோக்கியம்னா சிலருக்கு வந்து உடம்புலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த நோயுமே இருக்காது, ஆனா பிரச்சனை இருக்கும், நோய் இருக்கும், அறிய இருக்கும், தலைவலி இருக்கும். சிலருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டியூஷன் போக படிக்க மாட்டேங்கிறாங்க. டியூஷன் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட வரக்கூடியங்களா மிகப்பெரிய பேராசிரியர்கள்லாம் உங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வர்றாங்க. சார் என்னன்னா காஸ்ட்லியான ஸ்கூல்ல படிக்கிறா, ஏன்னா அவங்க எல்லா ஏசி ரூம் எல்லா வசதியும் இருக்கு. வெளியில வந்தா எந்த படிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னா புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை 10 தடவை சொன்னாலும் எனக்கு புரியலைங்கிறான். ஆனா செல்போனை கொடுத்தா நல்லா புரியுது, டிவி பார்க்க கொடுத்தா நல்லா புரியுது, படிக்க சொன்னா புரியல. அங்கேயே போய் டியூஷன் போய் மிரட்டினா ஓடி வந்துடலாம், திட்டனா ஓடி வந்துடலாம். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மார்க் போட்டா கரெக்ட் ஆகிக்கலாம். புரியுதுங்களா எப்படி சொல்றாங்க? ஓகே. சோ இந்த 4 வகையில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எது? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். அது உங்களுக்கா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளா இருக்கலாம், பேர குழந்தைகளா இருக்கலாம். இந்த 4ல வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மன அழுத்தம்.